குழி நாவல் ஒரு இந்திய மரம் என்றால் ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு. அந்த குழி நாவல் மரம் பற்றி பல பிரபலமான எழுத்தாளர்கள் ஏன் பாராட்டி சீராட்டி சிறப்பாக எழுதினார்கள் என்று சொல்ல போகிறேன். இது போன்ற அரிதான செய்திகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள அன்பு கூர்ந்து பூமி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இந்த குழி நாவலின் தாவரவியல் பெயர் மெட்ரஸ் கம்யூனிஸ் என்பது. இது மெட்ரேசி என்ற தாவர குடும்பத்தை சேர்ந்தது. இதன் பொது பெயர்கள் ட்ரூ மிட்டில், காமன் மிட்டில், கிரீக் மிட்டில் மற்றும் ஸ்வீடிஷ் மிட்டில் என்பவை. இதனுடைய பலமொழி பெயர்களை பார்க்கலாம். தமிழில் இதனை சட்டீபம், குழி நாவல், சதேவம், தேவம், தேவமரம் என்கிறார்கள். பெங்காலியில் சுட்சோவா, இந்தியில் பாரா காஷா, கன்னடாவில் முருகுலு கிடா, மராத்தியில் பிராங்கி மேத்தி, சமஸ்கிருதத்தில் காந்தா மாலதி, தெலுங்கில் சிட்டி ஜாமா, உருதில் ஆஸ், இப்படி பல பெயர்களில் வழங்குகிறது இந்த குழி நாவல் மரத்திற்கு. குழி நாவல் மரம் மாறாத பசுமை கொண்ட சிறுமரம். தெற்கு ஐரோப்பா மற்றும் வடக்கு ஆப்பிரிக்காவிற்கு சொந்தமான மரம். மத்திய தரைக்கடல் நாடுகளில் பிரபலமான மூலிகை செடியும் கூட. பிரபலமான கூந்தல் தைலம் தரும் மரம் என்பது இதன் சிறப்பு. பசுமை மாறா சிறுமரம் அல்லது குற்றுச்செடி 5 மீட்டர் உயரம் வரை வளரும். இதன் இலைகள் 3 முதல் 5 சென்டிமீட்டர் நீளமானவை. இவை மனம் தருகின்ற அத்தியாவசிய எண்ணெய் தருகின்றது. இதன் பூக்கள் நட்சத்திர வடிவில் இருக்கும். பூ இதழ்கள் பெரும்பாலும் வெண்மை நிறமாக இருக்கும். இதன் பழங்கள் உருண்டையாக வட்ட வடிவமாக இருக்கும். பழங்களில் நிறைய விதைகள் இருக்கும். பழங்கள் நீலம் கலந்த கருமை நிறமாக இருக்கும். ஹிப்போகிரேட்டஸ், பிளைனி, டயோஜொரிட்டஸ், காலன் ஆகிய பிரபலமான எழுத்தாளர்கள் இந்த குழி நாவலின் பயன்கள் குறித்து தங்கள் எழுத்துக்களில் குறிப்பிட்டுள்ளார்கள். அரேபிய எழுத்தாளர்களும் இந்த மரங்கள் பற்றி எழுதியுள்ளார்கள். இதனை மிட்டில் ஹெர்ப் என்று சொல்லுகிறார்கள், அதாவது மிட்டில் மூலிகை. இதிலிருந்து தயாரிக்கப்படும் கூந்தல் தைலம் நீளமான கூந்தலுக்கு விரைந்து உதவும் என்கிறார்கள். குழி நாவல் மரத்தை பயன்படுத்தி பலவித பாரம்பரியமான மருந்துகளை பழங்குடிகள் தயாரித்து பயன்படுத்தி வருகிறார்கள். குடற்புண், சரும நோய்கள், நுரையீரல் தொடர்பான நோய்கள், மிகுதியான இரத்தப்போக்கு, வயிற்றுப்போக்கு ஆகிய நோய்களை கட்டுப்படுத்த இந்த மரத்தை பயன்படுத்தி இயற்கையான மருந்துகளை தயார் செய்கிறார்கள். புற்றுநோய், சர்க்கரை நோய், பாக்டீரியா, வைரஸ் மற்றும் பூசணங்களால் ஏற்படும் நோய்கள் ஆகியவற்றை கட்டுப்படுத்தும் மருத்துவ பண்புகள் இந்த மரத்தின் இலைகள், பூக்கள், பழங்கள், பட்டைகள், கொட்டைகள், வேர்கள் ஆகியவற்றில் இருப்பதாக ஆராய்ச்சிகள் சொல்லுகின்றன. இப்படிப்பட்ட மருத்துவ பண்புகளை எல்லாம் தரக்கூடிய தாவர ரசாயனங்கள் இந்த மரங்களின் பல்வேறு பாகங்களில் நிறைந்துள்ளன. இந்த மரங்களின் பயிர் பாகங்களில் இருக்கும் பல்வேறு தாவர ரசாயனங்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் குறித்த ஆய்வுகளை ஆழமாக செய்யும் போது பலவிதமான நோய்களையும் குணப்படுத்தும் அற்புதமான இயற்கையான மருந்துகள் நமக்கு கிடைக்கும். மிட்டில் எண்ணெய் நமது சருமத்தில் உள்ள சுருக்கங்களை போக்க, தோலினை கெட்டிப்படுத்த, அதனை பளிச்சிடுமாறு செய்ய உபயோகமாகிறது. மிட்டில் எண்ணெயை தலையில் தடவி மசாஜ் செய்தால் முடி கொட்டுவது நிற்கும், பொடுகுகள் போகும், தலையில் ஏற்படும் அரிப்பு குணமாகும், மயிர்கள் மெல்லியதாக இழைத்து போகாது, ஆரோக்கியமான கூந்தலுக்கும் தலைமுடிக்கும் உதவியாக இருக்கும், இளம் வயது வழுக்கை வரவே வராது என்கிறார்கள். சைனசைட்டிஸ், தலை கனமாக உணர்தல், தலைவலி, கண்வலி, மூக்கடைப்பு ஆகியவற்றை குணப்படுத்தும். கடுமையான இருமல், நுரையீரல் மற்றும் நுரையீரலுக்கு காற்றை கொண்டு செல்லும் குழாய்களில் ஏற்படும் வீக்கம் ஆகியவை குணமாகும். இதனால் கெட்டிப்பட்ட சளி வெளியேறும். இது பாக்டீரியா மற்றும் வைரஸ் தொற்றினால் ஏற்படும் நோய்களை கட்டுப்படுத்தும். குழி நாவல் இலைகளில் செய்யும் மருந்துகளை கொண்டு பிராஸ்டேட் சுரப்பியின் வீக்கம், மூச்சு குழாய்களின் வீக்கம், தலைக்கனம், தலைவலி, கண்வலி, மூக்கடைப்பு மற்றும் ஜலதோஷம் ஆகியவற்றை குணப்படுத்துகிறார்கள். குழி நாவல் இலைகள் மற்றும் கிளைகளை கூட மருந்துகள் தயாரிக்க பயன்படுத்துகிறார்கள்.
இவற்றை கொண்டு கக்குவான் இருமல், எலும்புருக்கி நோய், வயிற்றுப்போக்கு ஆகியவற்றை கட்டுப்படுத்துகிறார்கள். குழிநாவல் பழங்களை சாப்பிடலாம். பழங்கள் சிறிய சைஸ் ஜம்பு நாவல் பழங்களைப் போல இருக்கும். நீளவட்டமாக இருக்கும், கருநீல நிறமாக இருக்கும். பழங்கள் சுமாரான சுவையுடன் இருக்கும். உலர்த்திய இலைகள், பூக்கள் மற்றும் பழங்களை உணவு பண்டங்களில் மணமூட்டியாக பயன்படுத்துகிறார்கள். சில சமயங்களில் பிரியாணி இலைக்கு பதிலாக இந்த குழி நாவல் இலைகளை பயன்படுத்துகிறார்கள். பறித்த பூக்களை சாலடுகளில் பயன்படுத்தலாம். சட்டென்று பார்க்க ப்ளூபெரி போல இருக்கும் இந்த குழி நாவல் பழங்களின் பழத்தசை சிவப்பு அல்லது ஊதா நிறமாக இருக்கும். ப்ளூபெரியின் பழத்தசை பசுமையாக இருக்கும். குழிநாவல் பழங்களை அறுவடை செய்ததும் சாப்பிட முடியாது. குழிநாவல் பழங்களிலிருந்து மிட்ரோ மற்றும் கார்சிகா என்னும் பானங்களை தயார் செய்கிறார்கள். குழிநாவல் ஒரு முக்கியமான மூலிகை மற்றும் பழமரம். இந்தியா மற்றும் பல நாடுகளுக்கு சொந்தமான மரம். இது நாவல் பழத்தின் தாவர குடும்பத்தைச் சேர்ந்தது. பழங்குடி மருத்துவத்தில் பல 1000 ஆண்டுகளாக பயன்பட்டு வரும் ஒரு சிறிய மரம். ஆல்கஹாலுடன் சேர்த்து மது வகைகளையும் தயார் செய்ய உதவும் மரம். சுருக்கமாக சொல்வது என்றால் குழிநாவல் ஒரு மூலிகை மரம் மற்றும் பழமரம். இது பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ் பகுதியில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.